ஓகேங்க சார். ரைட். ஸ்கிரீன் விசிபிளா இருக்காப்பா? பிபிடி விசிபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே சரிப்பா. சோ இந்த லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா வாட் இஸ் குவாலிட்டி, அதோட டெஃபினிஷன்ஸ் என்னென்ன இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தென் வந்து குவாலிட்டி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், அதாவது குவாலிட்டியோட ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோம். குவாலிட்டி இன் ஐடி, குவாலிட்டி இன் மேனுஃபேக்சரிங், குவாலிட்டி இன் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி இன் எஜுகேஷன், சாஃப்ட்வேர் பிசினஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வாட் ஆர் ஆல் த நீட்ஸ் ஃபார் குவாலிட்டி, ஓகேவா? எதுக்காக நம்ம வந்து குவாலிட்டி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணணும், ஒரு குவாலிட்டி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். நீட்ஸ் பாத்தீங்கன்னா காம்படிஷன், சேஞ்சிங் கஸ்டமர், சேஞ்சிங் ப்ராடக்ட் மிக்ஸ், ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி, ஓகேவா? கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அதாவது கஸ்டமர்ஸோட ரிக்வயர்மெண்ட்ஸ் அதிகமாயிருச்சு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாயிருச்சு. தென் அப்புறம் நம்ம என்ன குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பண்றோமோ அதுதான் நம்மளை பத்தி டிஃபைன் பண்ண போகுது. நம்ம ப்ராடக்ட் தான் நம்மளை வந்து பேச போகுது. சோ இதெல்லாம் வந்து நீட்ஸ் ஃபார் குவாலிட்டி, ரைட்டா? தென் எவல்யூஷன் ஆஃப் குவாலிட்டி, சரியா? குவாலிட்டிங்கிறது வந்து எப்படி எவால்வ் ஆச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் லைஃப் குவாலிட்டி மட்டும் பார்த்தாங்க. தென் குவாலிட்டி சர்க்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் வந்து குவாலிட்டி சர்க்கிள்ஸ்லயும் வந்து மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன் பத்தி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. தென் தே மூவ்ட் ஆன் டு ப்ரொடக்டிவிட்டி. அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி ப்ரொடக்ஷன், இட் ஆல்சோ மீன்ஸ் ரைட் டிஃபெக்ட்லெஸ் ப்ராடக்ட், ஓகேவா? சோ அதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி. தென் எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட் பத்தி, ஓகேவா? முதல்ல மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் பார்த்துருந்தாங்க. தென் எம்ப்ளாயிஸ் ஆல்சோ இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல வந்து எம்ப்ளாயிஸ் எம்பவர்மெண்ட், ஓகேவா? நாட் ஓன்லி இன்வால்வ்மெண்ட், தே provided decision making authorities for the teams of employees, ஓகேவா? அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. Then they transformed into self directed teams, so it becomes total quality. Then at last இப்போ நம்ம வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஏரால இருக்கோம். அதாவது செல்ஃப் டைரக்டட் அண்ட் மேனேஜ்டு டீம்ஸ், ஓகேவா? இப்படிதான் குவாலிட்டி எவால்வ் ஆச்சு. ப்ராடக்ட் பேசிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப்ட்மேன் ரெஸ்பான்சிபிள் நாங்க, அப்புறம் ஃபோர்மேன் ரெஸ்பான்சிபிள், தென் இன்ஸ்பெக்ஷன் டீம் ரெஸ்பான்சிபிள் நாங்க. தென் they started preventing the defects, okay? Not only inspecting the defects, they started preventing the defects by applying statistical quality control, then total quality control. Now it is named as total quality management. This speaks about the evaluation of quality. Then evaluation of quality management, okay? First inspection, then our quality control குள்ள போக ஆரம்பிச்சாங்க. then quality assurance, then now we are in TQM era, ஓகேவா? சோ இது வரைக்குமா போன கிளாஸ்ல பார்த்தோம்? இல்ல இதுவுமே பார்த்தோம். ஓகே, what are the different definitions for quality given by different management gurus, and then quantification of quality, ஓகேவா? Still then we were seeing the quality terms, that means என்ன சொல்றேன்னா qualitative terms of quality. Then now we are quantifying the quality, ஓகேவா? It is defined as the ratio between performance and expectations. Then two dimensions of quality, product quality and service quality. அதோட aspects, ஓகேவா? product quality and aspects: performance, features, reusability, conformance, durability, serviceability, aesthetic, safety, perceptions, ஓகேவா? efficiency, reputation, இதெல்லாம் வந்து product quality ஓட aspects னு பார்த்துட்டு இருந்தோம். Then we moved on to service quality. Service quality ஓட aspects னு பாத்தீங்கன்னா time and timeliness, completeness, accessibility and convenience, accuracy, responsiveness. These are all the aspects of service quality, okay? These were the topics which we covered in the last class. Now we are moving into the TQM part, okay? In this class we are going to cover introduction to TQM frameworks and the contributions by management gurus, okay? There are 7 management gurus, 4 from USA and 3 from Japan. Sorry, 3 from USA and 4 from Japan. We are going to see the contributions of US gurus, ஓகேவா? டெமிங், ஜூரான், கிராஸ்பேன்னு 3 இருக்காங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். Okay. Let us start with what is TQM, right? One second.
Okay. So TQM அப்படிங்கிறது நம்ம as we already seen, it is the integration of all functions and processes within an organization in order to achieve continuous improvement of quality tools. Okay va? Integration of all functions and processes. Okay va? Total, that means it is the totality. Okay va? It includes all the functions, right from the top management, அப்புறம் financial department, operations department. Okay va? Then inspection, design, manufacturing, everything. Okay va? It involves packaging, everything. It sales department, everything it encompasses into the TQM umbrella. Then all the processes. Okay, what are all the process carried out? Right from the advertisement, receiving of order from the customer, then processing that order, design, manufacturing, then inspection, then packaging, then receipt of cash from the customer, then after sales service. All the processes are being integrated into the TQM. Okay va? It focuses on continuous improvement of quality and services. Okay va? That means the quality is not one second, right? The quality is not a one time process. Okay va? We have to plan, we have to do some activities, then we have to check whether it conforms with the requirements of the customer, and if there are any deviations, then we have to act again. Okay va? So TQM mainly focuses on continuous improvement, right? Ultimately, the goal is customer satisfaction, that you know, right? Right. So, hello, கேக்குதாப்பா? Hello. Yes, sir. கேக்குதுங்க sir. கேக்குதுங்க sir. Right. So total quality management. Okay, the word, the term itself includes three words, right? So total, quality, and management, right? So total means makeup of the whole or complete. அதான் இப்ப ஆல்ரெடி பார்த்ததா சரியா? எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து இட் இன்க்ளூட்ஸ். அதனால வந்து டோட்டல். குவாலிட்டி யூ நோ, ஓகேவா? ஃபிட்னஸ் ஃபார் பர்பஸ், ரைட்? So degree of excellence of a product or service provided to the customer in present and future. Okay va? So whatever the customer wants, it should be met. Whatever the customer requirements is, it should be satisfied. Okay va? That is called quality. That means it should be excellently met. Degree of excellence, right? Then management, an act or art or manner of handling, controlling and directing. Okay va? Management உங்களுக்கு தெரியும். So இது எல்லாமே planning, controlling, ஓகேவா? டைரக்டிங், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து மேனேஜ்மெண்ட்குள்ள வந்துரும். ஸோ இந்த குவாலிட்டியை நம்ம இப்படி வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணி we are going to manage. That is called total quality management, right? So it is the art of managing the whole to achieve excellence. All the departments, all the functions, all the people we are managing in order to achieve an excellent product which ultimately satisfies the customer requirements. அதுதான் வந்து total quality management. So there are different definitions given by different organizations for TQM. First of all, ISO, that means Indian Standard Organization, says it's the management approach of an organization centered on quality based on the participation of all its members and aiming at long-term success through customer satisfaction and benefits to all the members of the organization society. Okay va? So management approach. Okay va? It's a management approach centered on quality. Okay va? Its main aim is to achieve quality, right? It encourages the participation of all the members, right? It's not only a short-term process. It aims at long-term success. எப்படி? Through customer satisfactions. Okay va? Also not only customer satisfaction, it also become gets benefits to all the given by ISO. Then there are some more definitions. One is given by ISI, Indian Statistical Institute, which says that TQM is an integrated organizational approach in delighting customers, both internal and external customers, by meeting their expectations on a continuous basis
through everyone involved with the organization working in continuous improvement of all the product services through problem solving methodology. Similar to this definition only. ஓகேவா? TQM என்ன சொல்லுதுன்னா போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனா கண்டினியூஸ் பேசிஸ். ஓகேவா? கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் எல்லா இடத்துலயுமே. அதே மாதிரி எல்லாருமே அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கணும். அப்புறம் வந்து அதோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட குவாலிட்டியும் வந்து தேர் ஷுட் பி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தட். எப்படின்னா பை யூசிங் appropriate problems and effective problem solving methodologies. இது வந்து ஒரு வகையான டெஃபினிஷன். சிமிலர் தான். சேம் கைண்ட் ஆஃப் டெஃபினிஷன். ஓகேவா? So next வந்து these are all the definitions given by ISO and ISI. Then characteristics of TQM. ஓகேவா? ஒன்னு அதோட தான் TQM is a management philosophy to guide a process of change. ஓகேவா? There should be change in everything. ஓகேவா? There should be change in the process. There should be change in the mindset of the people. There should be change in the mindset of the management. ஓகேவா? There should be a change in the entire system. Then only we can achieve the continuous improvement of quality. ஓகேவா? So TQM is a management philosophy to guide a process of change. Then it's a customer oriented system. ஓகேவா? full and full customer focus தான். கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதை மீட் பண்றதா நம்மளோட வேலையே. ரைட்டா? தென் TQM starts at the top. ரைட்டா? So it requires leadership, management and continuous involvement. ஓகேவா? TQM வந்து ஒரு லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட் பீப்புளாலவே ஒரு ஒர்க்கர் லெவல்ல இருக்கிறவங்களாலே வந்து எவால்வ் பண்ண முடியாது. டாப் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த பீப்புள் கமிட்டடா இருந்தா மட்டும்தான் வந்து TQM வந்து பாசிபிள். ஓகேவா? சோ அதே மாதிரி TQM requires a long term commitment. ஓகேவா? இது ஆல்ரெடி பார்த்ததுதான். ஒரு ஷார்ட் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது. We should be involved in continuous improvement of the quality. Then TQM is a teamwork. Okay, starting from the top management to the bottom most worker, everyone should be involved in the TQM process. Then only we can achieve the benefits of the. Then it requires the leadership of top management, continuous involvement. Okay, அது already பார்த்ததுதான். Then TQM is a strategy for continuously improving performance at all levels in all the areas. Okay, so again it speaks about continuous improvement at all the levels of management, also all the departments. So there are some more points regarding the characteristics of TQM, which is not mentioned here. I will tell that TQM is about achieving the results by ப்ராடக்ட் பேஸ்ட் அப்ரோச். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்துட்டு அதோட குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து TQM ஓட ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். தென் இட் ரெகக்னைசஸ் இன்டர்னல் கஸ்டமர் சப்ளை ரிலேஷன்ஷிப். கஸ்டமர்னா யாருன்னு இத்தனை நாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து வாங்கி யாரு கடைசியா வந்து எண்ட் யூஸ் பண்றாங்களோ அது அவங்களதான் நம்ம கஸ்டமர் நினைச்சிட்டு இருப்போம். பட் TQM considers also the internal customers. Internal customerனா யாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் வந்து டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கஸ்டமர். ஓகேவா? இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கான கஸ்டமர். ஏன்னா மேனுஃபேக்சரிங் இருந்து வாங்கி தான் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். டிசைன் இருந்து வாங்கி தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதே மாதிரி பேக்கேஜிங் அண்ட் ஆஃப்டர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க எல்லாத்துக்குமே கஸ்டமர். சோ இப்போ இந்த internal customer supplier relationship should also be taken care of by TQM, because if the designer gives a quality design, then only the manufacturing team can produce a quality product. If the manufacturing team gives a quality product, then the inspection team's work will be becoming easier. Then the sales department will be solely depending upon all these three departments, because these are all the people who are going to manufacture, design and manufacture a quality product. Okay, they should supply a quality product to the sales department so that they can achieve the sales. Okay va? So அதனால வந்து internal customer supply relationship is also important. The TQM also take us of this aspect. Okay va? அதே மாதிரி it considers suppliers as the part of organization. Okay va? TQM என்ன சொல்லுதுன்னா மெயின்லி வந்து நமக்கு சப்ளை பண்ற ரா மெட்டீரியலோட குவாலிட்டி பொறுத்து தான் நம்மளோட ப்ராடக்டோட குவாலிட்டி இருக்கும். சோ அப்ப சப்ளையர் வந்து நம்ம எதிர்பார்க்கிற குவாலிட்டியை வந்து சப்ளை பண்றதுக்கு அவனுக்கு கேப்பபிலிட்டி இல்ல அப்படின்னா வந்து we have to train and develop the suppliers in order to achieve the required quality level. Okay va? So it not only focuses on our organization, but it also focuses on our suppliers and also the end customers. Okay va? So அதுதான் சொல்றாங்க. Okay va? Again TQM interlinks and integrates the various subsystems of the organization. It aims at meeting the dynamic needs of the customer and creates a loyal and diversified customer base. Okay, ஒரு இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? சோ கஸ்டமர்ஸ் requirements are not constant. Okay, not static. Their requirements may change very fast. Okay, their requirements are dynamic. So TQM
aim is to meet exactly the dynamically changing and fastly respond to the dynamically changing requirements of the customer. Okay va? By meeting the dynamically changing requirements of the customer, then only we can maintain a customer base for us. Okay va? இப்போ 10-15 கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால வந்து அவங்கள வந்து தக்க வச்சுக்க முடியும். ஓகேவா? அந்த டைவர்சிஃபைடு கஸ்டமர் பேஸ வந்து நம்ம வந்து ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கு TQM இஸ் வெரி வெரி எசென்சியல். ஓகேவா? These are all the characteristics of TQM. ஹலோ கண்ணா கேக்குதாப்பா? ஹலோ எஸ் சார் கேக்குதுங்க சார். ஓகேப்பா. ஸ்லைடு தெரியுதுல்ல? ஸ்லைடு விசிபிளா இருக்குல்ல? எஸ் சார். சார் சரிப்பா. இது வரைக்கும் நம்ம வந்து வாட் இஸ் TQM, ரைட்டா? TQM ஓட டெஃபினிஷன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இஸ் எனிவன் ஹேவிங் டவுட் பா? Just this slide is self-explanatory, and I am also explaining some points which are not mentioned in the slide. Okay, va? If you have any doubt, kindly ask. I am here to clarify. Or if you don't have any doubt, we will move on to next topic. நெக்ஸ்ட் டாபிக் போலாம். சரிப்பா, சரி, ஓகே. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் TQM. சரியா? இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா 6 கான்செப்ட்ஸ் இருக்கு. அதாவது டோட்டல் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட், ஃபோக்கஸ் ஆன் த கஸ்டமர், effective involvement and utilization of entire workforce, then continuous improvement, treating suppliers as partners, then performance measures for the process. ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஓகேவா? டோட்டல் மேனேஜ்மெண்ட் டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். ஓகேவா? அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சரியா? டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான் வந்து this TQM process should start. ஓகேவா? They should be committed and involved at every stage of TQM. Okay, they have to start the TQM process. They have to completely involve themselves in the and participate effectively in this quality program. Then they are also responsible to ensure that every employee in the organization is actively involved in the process. ஓகேவா? டாப் மேனேஜ்மெண்ட் தான் வந்து முதல்ல ஸ்டெப் எடுத்து இந்த TQM நம்ம இண்டஸ்ட்ரி அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு முதல்ல ஸ்டெப் எடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிளா இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்களோட அடுத்த மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி அதுல எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியும். ஆல்சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து இந்த ட்ரைனிங் அப்புறம் வந்து என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ண போறது யாருன்னா டாப் மேனேஜ்மெண்ட் தான். சோ அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துலயுமே வந்து இந்த டாப் பீப்புள் வந்து தே ஷுட் பி வெரி வெரி ஆக்டிவ்லி இன்வால்வ் அண்ட் கமிட்டட். ஓகேவா? அப்பதான் வந்து இந்த TQM வந்து எஃபெக்டிவா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து ஃபோக்கஸ் ஆன் த கஸ்டமர். ஓகேவா? சோ நம்ம மெயின்லி வந்து இன்டர்னல் கஸ்டமரா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் கஸ்டமரா இருந்தாலும் சரி, நம்ம கஸ்டமர்ஸோட ரிக்வயர்மெண்ட்ஸ பொறுத்து அதை நம்ம எப்படி மீட் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி அதுக்கேத்த மாதிரி வந்து நம்ம பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணா மட்டுமே வந்து TQM வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அவர் ஃபோக்கஸ் should be entirely on the customer. ஓகேவா? அதாவது நம்ம வந்து ப்ராடக்ட் எந்த அளவுக்கு தயாரிக்கிறது முக்கியம் இல்ல, பட் அது வந்து கஸ்டமரோட இது வந்து மீட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ரைட்டா? தென் மூணாவது வந்து இன்வால்வ்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி என்டையர் ஒர்க் ஃபோர்ஸ். ஓகேவா? சோ டாப் மேனேஜ்மெண்ட் மட்டும் கமிட்டடா இருந்தா பத்தாது, அவங்க வந்து தே ஹேவ் டு என்ஷூர் தட் எல்லாருமே வந்து அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, எல்லாத்துக்குமே வந்து கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கு, டாப் டு பாட்டம் அண்ட் பாட்டம் டு கம்யூனிகேஷன் வந்து கரெக்டா இருக்கு, எல்லாருமே வந்து மோட்டிவேட் ஆயிருக்காங்க, எல்லாத்துக்குமே வந்து டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் இருக்கு, அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் இருக்கு, எல்லாருமே அப்பப்போ என்கரேஜ் பண்ணப்படுறாங்க, ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்னா they are recognized. ஓகேவா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த டாப் மேனேஜ்மெண்ட் சுட் ஓகேவா? டாப் மேனேஜ்மெண்ட் லுக் ஃபார். ஓகேவா? அவங்க எப்பவுமே அதெல்லாம் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து TQM வந்து எந்தவித ஸ்லாகிங் இல்லாம அது வந்து ஒரு மொமெண்டம் போயிட்டே இருக்கும். ஓகேவா? தென் அடுத்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? இது நம்ம திரும்ப பாக்குறதா. ஓகேவா? சோ குவாலிட்டி நெவர் ஸ்டாப்ஸ். ரைட்? இட் இஸ் நாட் a சிங்கிள் டைம் ப்ராசஸ். ஓகேவா? ஒரு தடவை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம், தென் அந்த ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்றோம், எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், தென் we have to analyze whether the outputs of the projects are exactly meeting the requirements of the customer. ஓகேவா?
So இப்ப ஏதாவது deviations இருந்துச்சுன்னா then again we have to note the deviations, then we have to again start the process from the first. ஓகேவா? So அந்த deviations நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் we have to start the second cycle. அந்த மாதிரி தான் வந்து we have to improve step by step. Okay, that's called continuous improvement. Then வந்து treating suppliers as partners. ஓகேவா? இப்பதான் நம்ம பார்த்தது. ஓகேவா? suppliers வந்து நம்ம ஆர்கனைசேஷன் வேற suppliers வேற அப்படிங்கிற மாதிரி இல்ல. they should be considered as our partners. ஓகேவா? they should be trained and developed, ஓகேவா, with their capabilities so that they can produce and supply the raw materials according to our quality requirement. Okay, அப்பதான் நம்ம வந்து then we can turn that into quality product. Okay, அப்ப suppliers play a major role, equally important to the customers. Okay, so suppliers should be treated as partners and we should maintain a long term loyal partnership with the suppliers. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? then performance measures. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இது வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்பப்ப நம்ம வந்து நம்மளே செக் பண்ணிக்கணும். ஓகேவா? சில மெட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ரேட், ஓகேவா? அப்புறம் வந்து நான் கன்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி சில மெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டான லெவல்ல தான் போயிட்டு இருக்கோமா, இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து இந்த லெவல்ல போனா அச்சீவ் பண்ணிருமா இல்ல வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கறது எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? we have some metrics, we have to analyze whether we are meeting the metrics. ஓகேவா? if there is some deviations we have to improve upon that. ஓகேவா? அதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் பேஸ் பண்ணி தான் we can decide whether we are in the right path. ஓகேவா? so these are all the basic concepts of TQM: management development, customer focus, involvement of entire workforce, continuous improvement, supplier partnership and performance measure systems. ஓகேவா? இது வந்து basic concepts of TQM, right? then இது definitions of TQM ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ISO, ISI, US ஓட total quality forum, they also give the similar definition. ஓகேவா? continual customer satisfaction வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அதே சமயம் நம்மளோட ப்ராடக்ட்டோட காஸ்ட் வந்து we have to lower step by step. ஓகேவா? so it's an integral part of high level strategy. ஓகேவா? இது வந்து it works horizontally across functions and departments. ஓகேவா? so ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் வந்து இன்டகிரேட் பண்ணி அதோட எல்லா எம்ப்ளாயிஸையும் வந்து இன்வால்வ் பண்ணுது. ஓகேவா? இன்வால்வ் பண்ணாத மட்டுமே நம்ம அதே சமயம் வெளியே கஸ்டமர் சப்ளையர்ஸ் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு குவாலிட்டி சிஸ்டத்தை வந்து உருவாக்க முடியும். ஓகேவா? சோ அததான் வந்து TQM forum of USA வந்து சொல்லுது. ஓகேவா? this is another definition, another similar definition of TQM. that's it. ஓகேவா? so there are some quality gurus. ஓகேவா? Deming, Crosby, Feigenbaum, right? Juran, these people also have given some definitions for quality. ஓகேவா? so in that way Crosby defines the quality as conformance to the requirements. ஓகேவா? simply, ஓகேவா, what is the requirement of the customer? if we meet that requirement then our product is a quality product. ஓகேவா? Deming defines the quality as degree of uniformity and dependability at low cost. ஓகேவா? so every product should be uniform, it should have an extent of dependability, it should be affordable by the customer and it should be suited to the market. That means whatever the customer wants, that only to be delivered to the customer. Okay va? This is the definition of quality given by Deming. Then Bill Conway, he also defines TQM as development, manufacture, administration and distribution of consistently low cost products and services that customers need and want. Okay va? What are the customers needs? Then we have to analyze, then we have to consistently produce the quality product and we have to deliver the customers at an affordable cost. Okay va? This is the definition of TQM given by Bill Conway. Then Joseph Juran, he is also one of the quality gurus from US. He defines the quality as fitness for use or purpose. Okay, whatever the purpose that the product is intended to do, okay va? that should be served by that product, then that product should be called as a quality product. okay va? எந்த என்விரான்மெண்ட்ல எந்த மாதிரியான ஒர்க் அதை வந்து செய்யணும்னு இருக்கோ அந்த என்விரான்மெண்ட்ல அது வந்து கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இப்போ ஒரு வண்டியே எடுத்துக்கோங்களேன். ஓகே, ஒரு ஆட்டோமொபைல். ஓகே, இந்த அளவுக்கு மைலேஜ் இருக்கணும் அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. தட் ரிக்வயர்மெண்ட் should be met by that automobile. ஓகே, தட் பைக் ஆர் கார். ஓகேவா? சோ அதுதான் வந்து ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஜோசப் ஜூரானோட வியூ. ரைட்டா?
So these are all the definitions of TQM and quality given by some notable people, including quality gurus. Okay, so then we are going to look there, and then we are going to deal with TQM framework. Okay, so kana idu varaikku nama paathathu vandu basic concepts of TQM paathirukom, or 6 concept paathom. Then TQM oda definitions given by some people paathirukom. Okay va, idu varaikkum yarkachu edha doubt irukapa? If you have any doubts, please raise, I will clarify. Can I say everyone listening? Yes, sir. Okay Yes, va, sir. இதனால எந்த கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்த டாபிக் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Yes, sir. சார் டவுட் இருக்குங்க சார். என்னப்பா? இப்போதைக்கு இது வரைக்கும் ஓகேங்க சார். இது வரைக்கும் ஓகேவா? சார் Okay, sir. Sandil sir, good morning. சார் குட் மார்னிங் சார். Sandil HOD, good morning. சார் குட் மார்னிங் சார். நீங்க இது கேட்டிங்க சார், அட்மிட் கொடுத்துட்டாங்க சார், பார்த்தேங்க சார். Right, thank you. பசங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க? சார் குட் மார்னிங் சார். நல்லா இருக்குங்க சார். குட் மார்னிங் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். வெரி குட். ரொம்ப சந்தோஷம், எல்லாரையும் பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு. ரைட். ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இந்த எக்ஸாமினேஷன் எல்லாருமே நிறைய பேர் 2 டவுட் கேட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் நடுவுல கிளாஸ்ல வந்தேன். செந்தில் ஒரு 2 minutes மட்டும் எடுத்துக்கிறேன். செந்தில் கிளம்பிடுறேன் சார். இந்த மீட்டிங் இன்னும் 2 minutes தாங்க சார் டைம் இருக்கு. நான் அடுத்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டுமாங்க சார்? அப்படியா? சரி, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் லைனுக்கு வந்துடுறேன். சரிங்க சார். 10:15க்கு அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் சார். சரி, நான் என்னோட வேலை 2 நிமிஷம் தான். நான் வந்துக்கிறேன். நான் ஒரு 10:25 போல வந்துக்கிறேன். அதான் சார். இப்போ இந்த மீட்டிங் டைம் 1:45 நிமிஷம் தான் சார் இருக்கு. அதனால 40 பேர் தான் வந்திருக்காங்க நம்ம கிளாஸ்ல. 50-60 பேர்ல சார் 20 பேர் ஜாயின் பண்ணல. கொஞ்சம் பசங்களா சார் சார் நானும் இன்னும் அட்டெண்டன்ஸ் எடுக்கலைங்க சார். சரி கடைசியில எடுத்துக்கலான்னு. சரி, ஒன்லி 40 பேர் இருக்கிறாங்க. சரி, நான் மறுபடியும் அடுத்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேங்க சார். கண்ணா இந்த மீட்டிங் இன்னும் 1 minute தான்ப்பா இருக்கு. எஸ் சார். கண்ணா இந்த மீட்டிங் இன்னும் 1 minute தான் இருக்கு. இப்போ நான் இந்த மீட்டிங் எண்ட் பண்ணிடுறேன். ரைட்டா? எஸ் சார். டைம் பாத்தீங்கன்னா 10:10 பக்கமா 10:10 ஆச்சு. ஒரு 10:15க்கு அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும்பா. TQM மீட்டிங் 2 இன்விடேஷனை கிளிக் பண்ணி உள்ள வந்துங்க. அகைன் 1 கிளிக் பண்ணிராதீங்க. TQM மீட்டிங் 2 இன்விடேஷனை கிளிக் பண்ணி உள்ள வந்துங்க. சரியா? எஸ் சார். ஓகே சார். அப்புறம் அதுல வந்து நம்ம வந்து TQM ஃப்ரேம்வொர்க், அப்புறம் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் பை குவாலிட்டி குருஸ் இருக்கும். அந்த 2 டாபிக்கும் அந்த மீட்டிங்ல பாத்துறலாம். சரியா? ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. டேக்கனா அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் செக் பண்ணுங்கடா. நான் சரி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், இடையில எடுக்க முடியாது, சிரமமா இருக்கு அப்படிங்கறதுக்காக பார்த்தேன். பட் இவ்வளவு புவர் அட்டெண்டன்ஸ் இருக்க கூடாதுப்பா. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம் பேசுங்க. வரலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தா சொல்லுங்க, நானும் குரூப்ல போடுறேன். நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து கம்பல்சரி ஜாயின் பண்ணிரணும். ஓகேங்க சார். சரிப்பா. ஓகே. கூகுள் கிளாஸ் ரூம்ல அட்டெண்டன்ஸ் போஸ்ட் பண்ணிருங்கப்பா, மறந்துடாதீங்க. அத வந்து அட்டெண்டன்ஸ் கன்சிடர். ஓகே சார். ஓகேப்பா. ஓகே.